எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு தோட்டம், ஒரு க்ரோபேக் தோட்டம் ஒன்று வச்சுருக்கோம். அந்த தோட்டத்தை போய் இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு விலோக் மாதிரி அப்படியே பார்க்கலாம். உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் அதில் இருக்க கீரையெல்லாம் பிடிக்கிட்டு வருவோம். கீரைலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி கீரை செடிகள்லாம் போட்டிருந்தோம். அதில் ஒரு சிலதெல்லாம் ஏற்கனவே சமைக்க பறிச்சுக்கிட்டோம். இன்னும் நிறையா இருக்குது. அது போக அந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், அப்புறம் இந்த கொத்தவரை, இந்த மாதிரி நிறைய செடிலாம் போட்டிருக்கோம். அது எல்லாத்தையுமே தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வீடு, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தோட்டம் சின்னதாக, சைடில் பார்த்தீங்கன்னா ஆடு எதுவும் வராத மாதிரி ஒரு பச்சை வலை நெட்டு கட்டி விட்டு அதுதான் கேட்டு. திறடா போடா. இப்போ போகிறோம். இது கேட்டு. ஏன்னா ஆடு கீடு பார்த்தீங்கன்னா இந்த தாண்டு வந்து டக்குன்னு உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழைய கதவு இருந்தே பார்த்து என்ன தெரியல, ஆடு கீடு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கதவை அப்படியே பார்த்தீங்கன்னா மறைவாக வச்சுருக்கோம். இன்ன வரைக்கும் ஆடு மாடு எதுவும் உள்ளே போகலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா செடியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக வளருது. இதுக்கு மேலே அதை பார்த்துட்டு இனிமேல் உள்ளே வந்தால் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே போகலாம் வாங்க. தெரியுதா இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே லைனாக க்ரோ பேக் தான். கிட்டத்தட்ட ஒரு அந்த பெரிய சைஸ் ஒரு 30 க்ரோ பேக்கு, சின்ன சைஸ் இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சைஸில் ஒரு 30 க்ரோ பேக், மொத்தமாக ஒரு 60 க்ரோ பேக் மேலே வச்சுருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மீதி இருக்க இடத்துலையும் வைக்கலான்னு தான் பார்த்தோம். என்ன சொல்கிறது, இதுவே பார்த்தீங்கன்னா வெயில் தாங்காமல் அப்படி வாடுது. அதனால கொஞ்சம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும், மறுபடியும் கொஞ்சம் மழைலாம் வரல அப்படின்னா மறுபடியும். ஏன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வயலில் விவசாயம் பண்ணும்போதே ஓரம்பாரத்தில் இந்த காய்கறிகள், அப்புறம் வீட்டுக்கு தேவையானது கீரை, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நாங்கள் பயிர் பண்ணிக்குவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழை இல்லையா, நம்ம வயலில் போட்டாலும் அது வயல் ஓரத்தில் போட்டாலும் சுத்தமாக தண்ணி ஊறுறதுக்கு கிணத்துலையும் தண்ணி இல்லை. அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் செட்டப்லாம் வந்துச்சு. அங்கே பாருங்க ஆடு மேமா யாருமா அது பாருங்க, சொல்லிகிட்டே இருந்தால் அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் அந்த இடத்துல ஒரு ஆடு வந்துருச்சு. ஓட்டி பெரியம்மா வீட்டு ஆடு போல் இருந்தாலும் உள்ளே வந்துருச்சு. பாருங்க போகுது. அதுவும் வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய புல்லாம் முளைச்சி போயிருந்தது. அதெல்லாம் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி அந்த விலையெல்லாம் கட்டி ஆடு மாடு உள்ளே வர மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக அமைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிசல்ட் நல்லாவே இருக்குது. நல்லாவே பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுமே இதில் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள். வாமா இருந்தானே வாமா. இப்போ நீ தான் என்னென்ன செடின்னு சொல்லிட்டு நீ தான் சொல்கிற, நானும் எதுவும் சொல்ல மாட்டேன், எதுவுமே பேச மாட்டேங்க. அதான் நான் பார்த்தீங்கன்னா அந்த செடியில் நான் தான் போட்டேன். தெரியும் என்னோட பேர்லாம் தெரியும் தானே. ஏன்னா இது தமட்டங்காய். காமி ஃபஸ்ட்டு போகணும்ண்ணா. இது என்னது? தமட்டங்காய். தமட்டை அவரை. என்ன தமட்டை அவரை வெரைட்டி? வெள்ளையா? வெள்ளை இல்லைம்மா, பட்டாம்மா. பட்டையா? இது பார்த்தீங்கன்னா செடி தமட்டை வரைன்னு சொல்லுவோம்ல, அது. இதனால் இது செடி மாதிரியே வந்து காய்கள் நிறைய காய்க்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடி வெரைட்டி ஒன்று இருக்குது. அது போன வருஷம் பந்தலில் போட்டிருந்தோம். அது காயே காய்க்கல. அதில் கொடி தான், காய் 1-2 தான் காய்ச்சது, அதிகமாக காய்க்கல. அது அது அப்படியே அந்த கொடியெல்லாம் ஆட்டு மாட்டுக்கு அப்படியே அறுத்து போட்டாச்சு. நீ என்னடா பண்ணுற? புல்லு பிடிங்கிட்டு இருக்கியா? இவ்வளோ நாளாக ஆளே இல்லை, இப்போ புல்லு பிடுங்கிறான். இவன் பார்த்தீங்கன்னா தம்பி இப்போ சனிநாயர் பார்த்தீங்கன்னா லீவு, ஹாலிடே இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருக்கான். இவன் எங்கள் சித்தி பையன் தான். இப்போ சனிநாயர் பார்த்தீங்கன்னா லீவு, ஹாலிடே, அதனால் இங்கே நம்ம ஊருக்கு வந்திருக்கான். வந்தது பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த க்ரோ பேக் தோட்டத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தான். அதனால தான் இன்றைக்கி இந்த ஒரு விலோக் எடுக்கிறதுக்கான காரணமே இவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி அப்படி பார்ப்போமா. இது என்னது? இது கோழி அவரை. இது பார்த்தீங்கன்னா கொடி கோழி அவரை. அது பார்த்தீங்கன்னா நல்லா நாங்கள் ஸ்டார்டிங்கில் செடி அவரைன்னு நினச்சிட்டேன், செடி வெரைட்டின்னு நினச்சிட்டு மாற்றி போட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஆனால் கொடி வெரைட்டி போல் நல்லாவே வருது. இந்த கொடியை தூக்கி அந்தாண்ட பந்தல் ஓரத்தில் வைக்கணுமா அந்த. ஆனால் போன வருஷமே பார்த்தீங்கன்னா பந்தலாம் நிறைய போட்டிருந்தோம். இங்கே ஒன்று, வீட்டுக்கு அந்தாண்ட முன்பக்கம், அந்த மாதிரி போய் நிறைய இடத்துல கொடி ஓடிடும். அதில் அதான் நிறைய பந்தல்லாம் போட்டு வச்சுருந்தோம். அந்த பந்தல்லாம் இன்னமும் நல்லா தான் இருக்குது. அந்த மூலையில் பாருங்கள், அதுலலாம் போன வருஷம் அந்த மூக்குத்தி அவரைன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி போட்டிருந்தோம். அதுவுமே அவரைக்காய் பேர் கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். ஆனால் அந்த மூக்குத்தி அவரை பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணி சாப்பிட்டோம், நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இன்னும் குழம்பு தான் அதில் வச்சு சாப்பிடலாமா, பொரியலாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துச்சுன்னா குழம்பு வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் நிறையா வெரைட்டிஸ் பண்ணுவோம், நல்லா இருந்துச்சு. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டிஸ் தான். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கிடையாது. எல்லாமே இதில் இருக்கிறது எல்லாமே நாட்டு வெரைட்டிஸ் தான் ஃபுல்லாகவே. அடுத்தது இது என்னது? கள்ளி அவரைக்காய். இது வந்து இது சிறகவையா, சிறகவரைன்னு சொல்லுவாங்க இதை. இது க்ரீன் வெரைட்டி தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட் வெரைட்டி ஒன்று இருக்குது. அந்த விதைகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை. இந்த க்ரீன் வெரைட்டி இருக்கா, அதனால இப்போ இது போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் செய்யலாம், க்ரீன் வெரைட்டி. இது அவரைக்காய் வெரைட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா தம்மட்டை அவரை. இது வந்து கொடி கோழி அவரை. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் ஃபுல்லாக அவரைக்காய் வெரைட்டி. இந்தாண்டனாமா இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வெண்டைக்காய். இது எல்லாமே வெண்டைக்காய் வெரைட்டி. கிட்டவா அப்படியே காமி. இது பார்த்தீங்கன்னா பருமன் வெண்டைக்கான்னு சொல்லுவோம். இது ஆனால் பார்க்குறது நல்லாயிருக்கும். அது இப்போதைக்கு இந்த காய்கள் காய்ச்சதுக்கப்புறமா ஒரு வீடியோ போடுறேன். இந்தாண்ட இது வந்து சிகப்பு வெண்டை. இதுவும் பார்த்தீங்கன்னா சிகப்பு தான். இது என்னன்னு தெரியல, இது வந்து பச்சை வெண்டையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ லேட்டாக தான் போட்டோம், பச்சை வெண்டையோட விதைகளாக தான் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வெள்ளை நிற வெண்டைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா செடி எல்லாமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த விதை எதில் போட்டோன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. இல்லை காய்களை விட்டோம், அப்புறமா கரெக்டாக பார்த்துக்கலாம்.
அப்புறம் இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறோம். இந்த மாட்டு தொழுகிறதெல்லாம் கொட்டி வச்சுருந்தோம். இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறோம். இதில் இந்த மாட்டு தொழுவுரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் போட்டிருந்தோம். அப்புறம் இப்போ அந்த காய்கறிகளோட இதுங்க பாருங்கள், இந்த வீட்டில் இந்த காய்கறிகள்லாம் பயன்படுத்திட்டு அந்த வேஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே பார்த்தீங்கன்னா இதிலே போடுறோம். இதெல்லாமே மக்கி இதுக்கு நல்லா உரமாக தான் மாறும். அதனால் இதையும் போட்டிருக்கோம். அப்புறம் நல்லா தான் வருது இப்போதைக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் தான் அடித்தாலும் நம்ம அப்போ போய் தண்ணி ஊற்றி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோம். சூப்பராக வந்துட்டுருக்கு. அடுத்து வாடா. இது பார்த்தீங்கன்னா கொத்தவரை அடியில் காமி பூ வச்சுருக்கு பாரு. இங்கே பாருங்க, இதில் பூ வச்சுருக்கு கொத்தவரை. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில மிளகாய் நாற்றுகள் வந்துட்டுருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரியலண்ணா. இதெல்லாம் களைகள் எடுத்தாச்சு. களைகள்லாம் நிறையா முளைச்சிருந்தது. அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்குறப்பெல்லாம் 1-2 பிடிங்கி போட்டுரும். இந்த கொத்தவரை பேருக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா செடியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 செடி இருக்குது. இந்த 4-5 செடியில் மட்டுமே காய்கள் நல்லா காய்க்கும் போது ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வாரத்தில் 2 டைம் இருக்கலாம். 1/2 கிலோ, அதாவது ஒரு அறுவடைக்கு நம்ம 1/2 கிலோ அளவுக்கு தாராளமாக காய்கள் கிடைக்கும். அந்தளவுக்கு நிறைய காய்க்கும். அதான் பேருக்கு ஏற்ற மாதிரி கொத்தாக அவரைக்காய் காய்க்கும் இதில். அடுத்து இந்தாண்ட பார்த்தீங்கன்னா தக்காளி வெரைட்டிஸ். தக்காளி செடி பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வச்சுருந்தோம். ஃபுல்லாகவே இந்த 6 க்ரோ பேக்குமே தக்காளி தான் வச்சுருந்தோம். ஆனால் அது இந்த வெயில் காரணமாக பார்த்தீங்கன்னா அந்த வேர் பிடிக்காமல் நாற்றுகளை தான் எடுத்து வந்து வச்சுருந்தோம். அந்த வேர் பிடிக்காமல் அந்த 5 செத்துருச்சு. இந்த ஒரே ஒரு க்ரோ பேக்கில் மட்டும் இந்த ஒரு தக்காளி கன்று வந்திருக்கு. அதுலேயும் இப்போ தான் பூ வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பூ கம்மிவா நீங்கள் பாருங்கள், அப்படியே பூ இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தாண்ட கம்மிடா, இது மிளகா தான். இது விதை போட்டிருந்தோம், அந்த மிளகா அப்படியே வந்துருச்சு. இது இந்தாண்ட கம்மி. இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொத்தவரை. இது வந்து அந்த வெள்ளை நிற கொத்தவரை தான். இதுலேயே 2-3 வெரைட்டி இருக்குது. சிகப்பு நிற முள்ளங்கி தானே, நான் கொத்தவரைங்க சொல்கிறேன். ஆமாம்ல, சாரி இது கொத்தவரைன்னு தவறுதலாக சொல்லிட்டேன். இது முள்ளங்கி, வெள்ளை நிற முள்ளங்கி. இதுலேயே சிகப்பு வெரைட்டி நிறையா இருக்குது. நாட்டு வெரைட்டியில் அந்த வெள்ளை நிறத்தில் நம்ம போட்டிருக்கோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம், சிகப்பு உருளை, இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு தெரியாத நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. என்கிட்ட இப்போதைக்கு இந்த வெள்ளை நிறம் அவைலபிளாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து இந்தாண்ட வந்தீங்கன்னா இந்த ஒரு 6 பேக், அந்த 6 க்ரோ பேக் ஃபுல்லாகவே மிளகாய். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும் பார்த்தீங்களா மிளகாய், இந்த கொஞ்சம் நல்லா நீளமாகவே இந்த மிளகாய் வரும். இல்லை இப்போ நாட்டு வகை தான், நல்லா நீளமாகவே வரும். அந்த மாதிரி தான் போட்டுருவேன். கிட்ட வாவேன். இந்த 6 க்ரோ பேக் போட்டிருக்கோம். 6மே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே மிளகாய் நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபெயிலுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 போட்டிருந்தோம், 6மே அப்படியே வந்துருச்சு. இதில் பூக்களுமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே வைக்கிது. தான் கிட்ட வாவேன். இவர் பூக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் இதுக்கு அதான் பூ வைக்கிற ஸ்டேஜ் தான் எல்லாமே. இனிமேல் இன்னும் ஒரு 5 நாள் இல்லை 10 நாளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூ வைக்க ஆரம்பிச்சிடும். காய்களும் பிடிக்கும். நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் செடிகளையுமே நல்லா செழிப்பாகவே இருக்குது. அடுத்து இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த ஒரு 6 க்ரோ பேக்கில் என்ன போட்டிருந்தோம், கத்திரிக்காய் வச்சுருந்தோம். கத்திரிக்காய் நாற்றுகள் விட்டுருந்தோம் ஆல்ரெடி. அதை புடிங்கிட்டு வந்து நம்ம இதில் நட்டு வச்சுருந்தோம். ஒரு 6 க்ரோ பேக்கில் நட்டுருந்தோம். அதில் ஒரு 4 பொழைச்சிச்சு. 2 இதில் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. கிட்ட வாவேன். பூ வச்சிருக்கான். அங்கே பாருங்க கத்திரிக்காய். இங்கே பாருங்க பூ வச்சிருச்சு. இங்கே பாருங்க இந்தாண்ட காயே வைக்க போகுது. பூ ஏற்கனவே வச்சிருக்கும் போது காய்கள் வைக்க போகுது. இந்தாண்ட செடி நல்லா செழிப்பாக இருக்கு. எங்கம்மா பாருங்க, இங்கே ஒரு பூ வச்சிருக்கு பாருங்க. நல்லா செழிப்பாக தான் இருக்குது. ஃபுல்லாக ஒரு 6 க்ரோ பேக் ஃபுல்லாகவே பூஞ்செடி வச்சுருந்தோம். அது இந்த வெயிலுக்கு வரவே இல்லை பார்த்தீங்கன்னா அது அப்படியே வேர்கள்லாம் அழுகி போய் இந்த வெயில்னால செத்துருச்சு. ஆனால் காய்கறி செடி எல்லாமே விதைகள் போட்டு நம்ம வளர்த்துருக்கோம். எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. அந்த நாற்றுக்காக விட்டு வளர்த்தோம் பார்த்தீங்களா, அது மட்டும் ஒரு சிலது கொஞ்சம் ஃபெயில் ஆகிடுச்சு. மற்றது எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வெரைட்டி, இந்தாண்ட வெண்டைக்காய் வெரைட்டி, இந்தாண்ட கொத்தவரை, அப்புறம் இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மிளகாய் நாற்று, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கத்திரிக்காய். இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம செக்ஷனாக ஒரு 6 க்ரோ பேக் தனித்தனியாக வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி விதைகள் அப்படியே ஊனி வச்சுட்டோம். இப்போ அந்தாண்ட பார்த்தீங்கன்னா அந்தாண்ட பாருங்கள் ஃபுல்லாக அதுக்கு அந்தாண்ட ஃபுல்லாகவே கீரைகள் தான். இந்த சிறுகீரை, அப்புறம் என்ன சொல்றது, சிறுகீரை, பாலக்கீரை, சிகப்பு தண்டுக்கீரை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விதைகளை விதைச்சி விட்டு அப்படியே வச்சுருந்தோம். ஆனால் எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு கீரைகள் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நல்லாவே வந்திருக்கு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஒரு 4-5 க்ரோ பேக்கில் ஃபுல்லாக தெரியும். ஒரு 4 க்ரோ பேக் ஃபுல்லாகவே ஏற்கனவே நம்ம கீரைகளை பிடிங்கி சமைச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ இந்த கீரையும் கொஞ்சம் பறிச்சு போயிடலாமா, பிடிங்கிட்டு போயிடலாம். ஆமாம், ஏன்னா கீரைகள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே விதைகள் வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த கீரையுமே அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அந்தாண்ட பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டுக்கீரை, இந்தாண்ட பாலக்கீரை, அப்படியே ஒவ்வொன்றா காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களும். இது சிறுகீரை, இதுவும் சிறுகீரை தான். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி. இது என்ன வெரைட்டியா, சிறுகீரை சிகப்புன்னு நினைக்கிறேன். தண்டு சிகப்பாக இருக்கு பாரு. ஆமாம், இதுவும் சிறுகீரை சிகப்பு. இது பார்த்தீங்கன்னா அரைக்கீரைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அரைக்கீரை. இது எல்லாமே இப்போ பிடிங்கிடலாம் மாட்டேதா. இது முள்ளங்கி. இந்த ஒரு 4 க்ரோ பேக்கில் 1 2 3 4, அது 4லையுமே பார்த்தீங்கன்னா அரைக்கீரை சிறுகீரை 2 இருந்துச்சு. அதெல்லாம் பிடிங்கி நம்ம சமைச்சிட்டோம். இந்தாண்ட பாருங்களேன்,
இது வந்து சிகப்பு தண்டிக்கீரை. இதில் நம்ம முடிஞ்சளவுக்கு பறித்து சமைச்சிட்டோம். இதில் விதைகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை அப்படியே விட்டுட்டு நாங்களும் இதெல்லாம் விதை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. இந்தாண்டி பார்த்திங்கன்னா இதெல்லாம் சிகப்பு தண்டிக்கீரை. இது நெருக்கமாக போட்டதுனால பார்த்திங்கன்னா இது அந்தளவுக்கு ஒழுங்காக வளரல. இது பிடிங்கிட்டு மறுபடியும் வேறு பேட்ச் நம்ம போடணும். இதை நம்ம இப்போதைக்கு பிடிங்கி சமைச்சிட்டு வேறு பேட்ச் போட்டுடலாம். இந்தாண்ட பார்த்திங்கன்னா இது பாலக்கீரை. பாலக்கீரை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராகவே வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் நெருக்கில் தான் போட்டு நல்லாவே வந்திருக்கு. பறித்து சமைக்கலாம் போலாமா? இங்கே பாருங்கள், அதான் ஆடு தேனாமல் கடிச்சு இந்த பந்தல் பார்த்திங்கன்னா போன வருஷம் போட்டிருந்தோம். இல்லை மூக்குத்தி அவரையை போட்டிருந்தோம்னு சொன்னோம் இல்லையா, மூக்குத்தி அவரையே நிறைய காய்ச்சிது. பறித்து சமைச்சோம். அது போக விதைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் இப்போ கடைசி ரீசெண்டாக கூட இதில் இது என்ன சொல்கிறது, புடலங்காய் பற்றின இதில் படர்ந்துருந்துச்சு. நிறைய காய்கள் அறுத்தோம். அது போக என்ன சொல்கிறது, அந்த சிறுகாவரின்னு சொல்கிறோம்ல, கள்ளியவரைக்கா, அதுவுமே இருந்துச்சு. இது ஒரு 6 மாதமாக தான் இருக்குது. ஆனால் அந்த 6 மாதத்துக்குள்ளே இல்லை நிறைய காய்கள் காய்ச்சிருச்சு. இப்போ அதே இடத்துல பார்த்திங்கன்னா அந்த மூக்குத்தி அவரை சொன்னோம் பார்த்திங்கன்னா, போன வருஷம் வச்சுருந்தோன்னே அந்த ஒரு குரோ பேக் ஃபுல்லாக மூக்குத்தி அவரை 2 விதையை போட்டு முளைக்க வச்சுருந்தா நல்லாவே முளைச்சிச்சு. ஆனால் இது முளைச்சி தான் வருது. ஆடு பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து சாப்பிட்டு மறுபடியும் சாப்பிட்றது துளுக்கிறது, துளுக்கிறது இதே மாதிரி தான் இருக்குது. இதை ஒழுங்காக வளர்ந்த பார்ப்போம். இல்லைனா வேறு விதையில் முளைக்க வச்சு மறுபடியும் இதே இடத்துல நம்ம ஏற்றி விட்டுருணும். ஏன்னா பந்தல் தான் ரெடியாக இருக்கு இல்லையா, அதனால தான் இந்த இடத்துல பந்தல் காய்கறிகளை இதில் ஏற்றி விட்டோம்னா நல்லா எதுவாக இருக்கும். இந்த கீரைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடை பண்ண போகிறோம். ரொம்ப நாளாகவே அதான் அந்த 3 தான் பறித்தோம். அதுக்கப்புறமே நாங்களும் இதை பறிக்கலாம் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் மறந்து போய் அப்படி விட்டுருவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிடிங்கிறியாமா இல்லைன்னா? இல்லை, பாதி மட்டும் பிடிங்கிக்குவோம். சின்ன பெருசாக இருக்கிறத பிடிங்கிக்கலாம், சின்னதாக இருக்கிறத விட்டு அப்புறம் நாங்கள் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இப்போ பிடுங்கிட்டு இதை மறுபடியும் அடுத்த பேட்சுக்கு நம்ம கீரையெல்லாம் போட்டோம்னா, அதாவது விதைகளை விதைச்சி விட்டோம்னா சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் கீரை விதைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துடுது. ஒரு 15 இல்லை 20 நாள் அதிகபட்சம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நம்ம அறுவடை பண்ணிடலாம். மறுபடியும் நம்ம பரவலாக போட்டுடணும். அதான் அடுத்த தடவைலாம் போட்டால் பரவலாக போடணும். ஓரளவுக்கு வந்துடுது. ஆனால் கொஞ்சம் பரவலாக போட்டோம்னா நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த இலைகளும் பெருசாக வரும், கொஞ்சம் தண்டுமே பெருசாக கொஞ்சம் நீளமாக வரும். அதுக்காக தான் கொஞ்சம் அடுத்த டைம் போட்டால் கொஞ்சம் பரவலாக போட்டு விடணும் போல். எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க மட்டும் எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறீங்க இது இந்த கீரைங்க? அதெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக சிட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது என்ன கீரைன்னு தெரியாது. அந்த காலத்தில் அந்த கீரைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டில் என்ன பார்த்தாலுமே அதை கண்டுபிடிச்சிருங்க. இது கீரையா இது புல்லா அப்படிங்கிறத அவங்க பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைட்லாம் நான் அது ஒரு நாள் வீடியோவாக கூட போடுறேன். என்னென்னு வச்சுக்கோங்களேன், வயலில் வந்து கீரை நிறைய முளைச்சிருக்கும். அதை பறித்து ஒரு நாள் சமைப்போம். அதை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மழை இல்லாதனால காடு எல்லாமே காஞ்சி போயிருக்கு. அதை நான் இன்னொரு உங்களுக்கு வீடியோவை நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா? கீரை எது களை எது அப்படிங்கிறத பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். அது ஒரு வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? தண்ணி விட்டுருக்கியா? தண்ணி விட்டதுனால நல்லா ஈரமாக இருக்குது. பிடுங்கிறது நல்லா காலையில் ஊற்றுலாம் கொண்டாந்து பெருசாக இருக்கிறத பிடுங்க. பிடுங்கடா அதெல்லாம். இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே நெருக்கமாக அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு நெருக்கமாக இருக்குன்னு. இந்தாண்டா இப்போ முடிஞ்ச அளவுக்கு பிடிங்கிட்டோம். இன்னும் சின்னதாக இருக்கிறது மட்டும் சின்னதாக இருக்குது. இது மட்டும் நெருக்கமாக இருந்தால் எப்படி பெருசாகும்? இது மறுபடியும் வளர்ந்து வருமா இல்லை பிடிங்க? வளர்ந்துரும். அதே சின்னதாக இருக்குல்ல, இது வளரட்டும். பாருங்கள், அம்மா இப்போது இந்த சிகப்பு சிறுகீரை, இது சிகப்பு சிறுகீரைன்னு நான் என்ன நினச்சேன், இது ஃபுல்லாக சிகப்பாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் தண்டுதால சிகப்பாக இருக்குமா, இந்த மேலே இருக்க தலையெல்லாம் பச்சையாக தான் இருக்குமா. இது இப்போ மார்க்கெட்டில் நம்ம சந்தையில் வாங்கினோம் அப்படின்னா இது ஒரு கத்தை 10 ரூபா அந்த மாதிரி கணக்காக இருக்கும். இதை வாங்கி சாப்பிட்றது என்ன சொல்லுவோம், 10 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றலாம். ஆனால் நம்ம வந்து நம்மளே தோட்டத்தில் விளைய வச்சு இது பிடுங்கி நம்ம ஹேர்வெஸ்ட் பண்ணி சாப்பிட்றப்போ அது ஒரு சாப்பிடும்போது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். இப்போதைக்கு வீட்டு தேவைக்கு தம்பி கையில் ஒரு கத்தை, என் கையில் ஒரு கத்தை, அம்மா கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அதையும் பிடிங்கலாம் இருக்கு. சரி, பிடிங்கிற அது ஏன் பெருசு எடுக்கல? பரவாயில்ல. பார்த்தீங்கன்னா நெட்டாகவே தெரியும். ஃபுல்லாகவே லைனாக க்ரோ பேக் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் லைனாக இருக்கும். க்ரோ பேக்லாம் லைனாக வச்சுருக்கேன். எதுக்காக தெரியுமா, அதில் அந்த சொட்டு நீர் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து அப்படியே எல்லாத்துக்கும் நேராக போட்டு அதை ஜாயின் பண்ணி விடலான்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரு சில காரணத்தினால இப்போதைக்கு செட் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறதுனால அதையுமே பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரெகுலராக வந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஒரு பக்கெட், முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு பக்கெட் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ செடி வளர பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்காட்டியும் ஒரு நாளைக்கு 2 பக்கெட் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றினா கரெக்டாக போயிடும். இப்போ தான் பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் காய வச்சிரும். காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மறுபடியும் இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். ஓகேங்களா? காய வச்சது எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆர்வமாக தான் இருக்குது. இதெல்லாம் எப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. காமிமா கீரைலாம் கீரை காமி. நீ பாருங்கள், 2 கத்தை. இப்போ இது போய் நம்ம மார்க்கெட்டில் சந்தையில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இது 10 ரூபா, இது 10 ரூபா, மொத்தம் 20 ரூபாயாச்சும் ஆயிருந்துருக்கும். இது 20 ரூபா கொடுத்து வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது நாம்ளே விளைவிச்சோம். இங்கே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி நாம்ளே இதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். அதனால் அது
ஒரு தனி ஃபீல் தான், தனி மகிழ்ச்சி தான் அது. ஓகேங்களா? நாம் விலையை போட்டு நாமளே சாப்பிட்றோமே, அப்படி ஒரு என்ஜாய் தான். என்ஜாய் தான். வந்துருச்சே, வந்துருச்சே. வில்லேஜ் சைடில் ஒரு பழக்கம் இருக்கும். எப்படினாலும் சந்தையில் போய் வாங்கிடலாம், பக்கத்தில் தான் மார்க்கெட்லாம் இருக்கும். அது இந்த ஏதாச்சும் நம்ம ஊனி போட்டு நம்ம கீரை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வரும்ல. கீரை மட்டும் இல்லை, எல்லாமே எல்லா காய்கறிகளுமே தான். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம வயலில் பயிர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓரம்பாரத்தில் என்ன சொல்கிறது, என்னம்மா பரங்கிக்காய், சுரக்காய், இந்த மாதிரி கொடி வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓரத்தில் போட்டோம்னா அது ஓரத்தில் அப்படியே பறந்து போய் எல்லாத்தையுமே காய வச்சுக்கும். புடலங்காய் இந்த மாதிரி வெரைட்டிஸ், கொடி வகை வெரைட்டிஸ் எல்லாம். அதே பார்த்தீங்கன்னா செடி வெரைட்டிஸ், இந்த முள்ளங்கி, அப்புறம் இந்த கொத்தவரை இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த வாய்க்கால் கரை பார்த்தீங்களா, தண்ணி போகிற அந்த ஓரத்தில் ஊனி போட்டோம்னா அது நம்ம கண்டுக்கவே மாட்டோம். விதை ஊன்றப்ப மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி போக பார்த்தீங்கன்னா அதுவே வளர்ந்துடும். ஒரு நாள் நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணி அறுவடை பண்ணி நம்ம சாப்பிட்றப்ப தான் அது தெரியும். அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விவசாயத்துக்கு அந்த பயிர்களுக்கு தண்ணி பாய்ச்சறது அதே பிச்சியில் தான் இருப்போம். நம்ம அறுவடை பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செடி நல்லா வளர்ந்து போய் என்னை அறுவடை பண்ணுங்க, நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தோட்டத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுமா அப்படிங்கிறத, அந்த குக்கிங் வீடியோஸ் வேணுமா, எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வீடியோ எடுத்து உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறோம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு சப்ஸ்கிரைப். அப்புறம் இந்த வீடியோ குறைகள் நிறைகள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் வேறு எதாவது கவர் பண்ணுறதுன்னு தெரியல, இதோட முடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? பாய். எனக்கு ஒரு ஆசை. என்னது? எங்கள் வீட்லேயே எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் மாடி தோட்டம். இவனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே நான் வந்து இந்த இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி பையன் கொஞ்சம் சிட்டி சைடுன்னு இல்லை, கொஞ்சம் ஊருக்குள்ளே அந்த மாதிரி சைடு, காட்டு பக்கமாக இல்லாமல் ஊருக்குள்ள சைடில் இருக்கான். இவனுக்கு முன்னெலாம் நான் அந்த நிறைய தோட்டத்தில் நிறைய காய்கறி போட்டிருப்பேன். அதை இங்கே வரும்போதெல்லாம் அந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு போய் போடுவான். ஆனால் முளைக்குன்னு சொல்லுவான். அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தில் தண்ணி ஊற்றாம விட்டுருவான், வரலன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருப்பான். அப்புறம் இப்போ என்னடான்னா க்ரோபேக் தோட்டம் நானும் இதேமாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான். பார்ப்போம், அதுக்கும் நம்ம ரெடி பண்ணி தருவோம். ஓகே, இதோடு நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் பாய். அப்புறம் அந்த கதவை மூடாமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துருப்பீங்க, அங்கே ஒரு ஆடு போச்சு. அந்த மாதிரி உள்ளே பூந்து அப்புறம் எல்லாத்தையும் காலி பண்ணிடும். முடிட்டியா? அவ்வளோதான். சரி, ஓகே, பாய்.